ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாடு மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு. காலையில் தான் நாமக்கல் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திரும்பவும் வேறு டிஸ்ட்ரிக்டில் நீதிமன்ற வேலைவாய்ப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், வாட்ச்மேனு, அப்புறம் டிரைவரு, ஸ்வீப்பரு, பெருக்கி தள்ளுறவங்க, ஸ்வீப்பர் போன்ற பல்வேறு வகையான அலுவலக உதவியாளரும் கேட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் மொத்தம் பல்வேறு வகையான போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்னுன்றத பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். இது மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் ரிலேட்டடாக வீடியோனா நம்ம சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம ஜாப் ரிலேட்டடான வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி அப்ளை பண்ண சார் என்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியாக உங்கள் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி உங்களுக்கான அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் வித்தின் டேட்டுக்குள்ளே 30 ஏப்ரல் 2019 அனுப்பணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 30ஆம் தேதி ஏப்ரல் மந்த்து. அதே காமன் தான் இதுக்கும். என்ன டிஸ்ட்ரிக்ட்லன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நோட்டிஃபிகேஷனு. 28/3/2019 தான் கொடுத்துருக்காங்க. எந்த மாவட்டம்னா திருவள்ளூர் மாவட்டம், நியர்பை காஞ்சிபுரம் மாவட்டம் தான். சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் அப்ளை பண்ணலாம். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து என்றைக்கு வரணும், லாஸ்ட் டேட்டு 30/4/2019 5:30 மணிக்குள்ளே வரணுன்றது சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் பார்த்திங்கன்னா மொத்தம் 48 போஸ்ட் இருக்குது. இனசுழற்சி மெத்தடில் எத்தனை போஸ்ட்டு யாராக இருக்கலான்றது சொல்லியிருக்காங்க. பேக்வேர்டு கிளாஸுக்கு யாருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு என்ன பேஸ் பண்ணி, நான் ப்ரியாரிட்டியாக பேஸ் பண்ணி மொத்தம் 48 போஸ்ட் இருக்குது. அலுவலக உதவியாளர் மட்டுமே. அதுக்கப்புறம் டிரைவர் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அலுவலக உதவியாளர் முடிஞ்ச உடனே கணினி பொறியாளர் வந்து மொத்தம் 7 போஸ்ட் இருக்குது. இது வந்து அதுவே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நகல் எடுப்பவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து மொத்தம் 13 போஸ்ட்டு கிட்டே இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 13 போஸ்ட் இருக்குது. ஓட்டுநர் வந்து 2 போஸ்ட்டும், வாட்ச்மேன் வந்து 8 போஸ்ட்டோ 10 போஸ்ட்டோ இருக்குது. மசாலாஜி வந்து 5 போஸ்ட்டு, மொத்தத்தில் 17 போஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. துப்புரவு பணியாளர், இரவு துப்புரவு பணியாளர்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா 100 போஸ்ட்டுக்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8th 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி முடித்தவங்க வந்து கணினி ஆப்ரேட்டர் முடித்தவங்களுக்கு அதே பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள். விண்ணப்ப படிவம் கீழவே இருக்குது. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக ஃபில்அப் பண்ணி அதுக்கான ரிலேட்டட் டாக்குமெண்ட் வந்து பூர்த்தி செய்து அனுப்புங்க. இதுதான் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனு. எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 1/4/2019 அன்று வயது வரம்புன்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு 18லேருந்து 35 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 18லேருந்து 35, எம்பிசி டிசிக்கு வந்து 18லேருந்து 32, பிசிக்கும் 18லேருந்து 32, ஓசிக்கு வந்து 30 சொல்லியிருக்காங்க. அண்டு இரவு காவலர், மசாலாஜி அண்ட் துப்புரவு பணியாளருக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அதே ஏஜ் குரூப் தான். அண்டு நெக்ஸ்ட்டு கணிப்பொறியாளர் பணிக்கான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, எனி டிகிரி வித்து பிஜிடிசிஏ போத் டைப் ரைட்டிங் அண்டு தமிழ் இங்கிலீஷ் வந்து ஒரு லோயர் ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஏஜ் லிமிட்டேஷன் தான். நகல் எடுப்பவருக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கணும். அண்டு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஸ்கில்ஸ், ஜெராக்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏஜ் லிமிட்டேஷன் தான். ஓட்டுநர் பணியாளருக்கான 10th முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் முடிச்சிருக்கணும். அதே சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். சேலரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. கணிப்பொறியாளருக்கு வந்து 55,600 20,600 சொல்லியிருக்காங்க.
ஜிபி வந்து 2800 சொல்லியிருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000 கிட்ட வரும் உங்களுக்கு சேலரின்னு பார்த்தாக்கா. ஒவ்வொரு பணிக்கும் என்னென்ன சேலரின்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் அப்ளை பண்ணல. இது சென்னை டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், சேலம், விழுப்புரம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலான்றது தான் இந்த முதன்மையான இது. இந்த வேலைவாய்ப்பை பற்றி திருவள்ளூரில் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.